எப்படியும் வரவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த கட்சி மட்டுமா, கார்பரேட் கூட்டாண்மை முதலாளிகள் நம்மளை வீழ்த்துவ நினைப்பார்கள், துடிப்பார்கள். வந்தா மலையை தொட விட மாட்டான், குவாரியை தொட விட மாட்டான், மணலை தொட விட மாட்டான். நீரை விற்காத வெளியில போ, தண்ணி விற்பனைக்கு இல்லைங்களா, பள்ளியை தரம் ஏற்றுவான், கல்வியை தரம் ஏற்றுவான், மருத்துவமனை தரம் ஏற்றுவான், நம்ம வியாபாரம் படுத்துறோம். தெரியாதா? நான் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கு வந்தவன் அல்ல, 95 விழுக்காடு என் மக்களுக்காக வந்தவன். இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகமானால் மக்கள் தாங்களை கிளர்ச்சி செய்து போராடுவார்கள். இல்லை, அது நடக்கும். தண்ணி கிடைக்குது, சோறு கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது. இதே வாத்தியார், இதே போக்குவரத்து தொழிலாளி, இதே மருத்துவர், இதே நர்சு, இதே செவிலியர்கள், இதே விவசாயி, இதே மீனவ எல்லாம் தெருவு வருவான். வரும்போது என்னை தேடுவான். நான் அந்த கடை சீட்டு கொடுத்துருக்கேன் ஒரு ஆண்டுக்கு. ஏதாவது வேற நாட்டில் பட்டு ஆமா பேச்சு எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது. கேட்கிற போதெல்லாம் மதிச்சு பேசிட்டு ஒண்ணுமே பேசாதவரை கொண்டாடுறது, பேசுறவனை துண்டாடுறது. அவரை பேசிட்டு பாருங்க.